நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தவங்க நம்ம நேரில் பார்த்துருக்கோம் வேறு ரியலாக ஓகே கேமரில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாச்சும் ஒரு கிளிக் எடுத்துட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். ரைட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ½ ஹவரில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நான் எதுக்கு வந்தோன்றதே தெரியாமல் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் ப்ரோ பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ப்ரோ ஹாய் சொல்லிடுங்க. ஏன்னா வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு ஆக்டர் நடிக்க வாய்ப்பு இருக்குது. சும்மா பண்ணுறீங்க இதை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆச்சு, 4 ஆச்சு, 4:30 வரும் இருக்கா ப்ரோ வந்துடுவேன். ஓகே கிளம்பிடுவேன். ஃபுல் வீடியோ என்ன பிடிக்கும் 2 நாள் கழிச்சு போட்டுவிட்டா கட்டாகுமா ப்ரோ? உங்களுக்கு நீங்கள் போடுறதா? நாளைக்கே கூட போடலாம் ப்ரோ. நீங்கள் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பண்ணால் தானே ஒரு கிக் இருக்கும். அதனால் வேறு இல்லை. ஆனால் ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணேன். ஒரு பெரிய பவர் பேங்க் எடுத்துகிட்டு பார்த்தா அது பேட்டரியே எடுத்துகிட்டு சரியான ஃபன் ஆகிடுச்சு. எனக்கு சார்ஜ் ஃபுல் ட்ரைவ் ப்ரோ. இந்த மூவி ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் சுற்றி இருக்கிற இடத்துல தான். மதுரை, அதுக்கப்புறம் சென்னை. அந்த பைக்கில் ஓட்டுற சீன் மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஏதோ மட்ட மில் பக்கத்தில் போய் தான் எடுத்தோம் சொல்லியிருந்தார் நம்ம ப்ரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அஜீஸ் ப்ரோ, ஜபரி ப்ரோ இருக்கானா, சபரி ப்ரோ எல்லாருமே இருக்காங்கப்பா. கமஸ்திக்கு வந்துருச்சு, வேறு லெவல் மாதம் இது பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்டாக எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போனாங்க. ரொம்ப சந்தோஷம். இத்தனைக்கு நேற்று ஈவினிங் தான் நம்ம அப்டேட் பண்ணோம். அதுக்குள்ளே இவ்வளோ பேர் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்த்துருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்குமே ஆடணும்னு ஆசை தான். எனக்கு பிடிச்சிருந்தான். இல்லை நான் எங்கேயுமே சொல்லிட மாட்டேன். இப்போ வந்து அவங்க ஊருக்கு கூட அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கு. பட் எனக்கு 2 விஷயம் இன்னொரு வந்து பிடிச்சோம். எவ்வளோ சூப்பராக கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இத்தனைக்கு வந்து பண்ணா மேடம் ஸோ இத்தனைக்கு சபரி ப்ரோ ஃபுல் வீடியோ சாங் இன்னும் நல்லா இருக்கும். பட் இன்னொன்று அவங்க கொரியோகிராஃபி பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸோ மகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ இங்கே கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ வந்து அட்லீஸ்ட் செட்டப் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ப்ரோ வாசப்படும். சரி அப்போ பார்க்க வந்து இப்போ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப க்ளோஸ் ஆகிடும். ஹாய் மகளே எல்லாருமே இருக்கீங்க. இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஆர்வம் இருக்கு. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹீரோவாக இப்போ மக்களை நீங்கள் வீட்டு பையன் ப்ரொமோட் பண்ணணும். அதனால அவங்க
Bro, mas. So please welcome bro. ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ நம்ம சேனலுக்கு. என்ன ப்ரோ ஃபாரின் போனதான் சொன்னீங்க, இங்கே வந்தீங்க திடீர்னு வந்தீங்க. இது சும்மா அவேர்னஸ் இல்ல. இது வரைக்கும் எங்கிட்ட நம்ம பசங்க யாரும் அவேர்னஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் தான். எல்லாரும் அவேர்னஸ் தான் இருக்கு, அதனால தான் இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா பசங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணும். ஒரு கேள்வி அந்த கேள்வியில நான் பதில் சொல்றேன். ஏன்னா அக்கா என்னக்கா சும்மா பண்ணிக்காக கல்யாணம் ஆச்சு, பாப்பாவுக்கு காலேஜ் இருக்கு. ஸோ 3rd இயர் இன்னொரு 6 மாசத்துல காலேஜ் முடிய போகுது. ஸோ ரிவ்யூ ப்ரொமோஷனுக்காக கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ் மேரேஜ்ல கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தோம், நம்ம நேரில் பார்த்தோம். வேறு ஆமாம் பாப்புலர் ப்ரோ. உங்களுக்கு நான் மெசேஜ்லாம் பண்ணிக்கல, லடாக்ல இருந்தேன் பாப்புன்னு சொல்லி ஆகிய நம்ம அந்த சரி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மைக்கில் ஓகேங்க. பட் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாச்சும் ஒரு கிளிக் எடுத்துட்டோம். நான் சென்னைக்கு வந்திருந்தேன் ப்ரோ ஒரு தடவை. அப்போ நீங்கள் வெளியே போயிட்டேன்னு சொன்னாங்க. சரி அப்புறம் வந்து மதுரைக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு ஏதாச்சும் பார்த்துருந்தோம் சொல்லி மாசாக நீங்கள் நடிச்சிருக்க சொன்னாங்க. எனக்கு சஸ்பென்ஸ் ஆச்சு. இப்போ என் படத்தில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னோம், ரிவ்யூ சொல்லுவோம், மூவி ரிவ்யூ. எனக்கு தெரியல, ஆனால் சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அப்புறம் தான் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொன்னாங்க. ஆமாம் சஸ்பென்ஸ். இன்னும் சஸ்பென்ஸா? பாய், நான் கிளம்பிட்டோம். பாய் பாய். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். நம்ம வாசன் ப்ரோட்ட சொல்லாமல் போனால் எப்படி அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். வாசன் ப்ரோ பாய் ப்ரோ. ஓகே வாங்க போகலாம், சொல்லியாச்சு ப்ரோ. போயிட்டேன் ப்ரோ, பார்த்து ரொம்ப சந்தோஷம். இவர் தான் பண்ணி இவர் நடத்துறாரு, அதில் வேணாந்தீங்களா? சரி ஓகேங்க. ஓகே ப்ரோ பாய், மீண்டும் சந்திப்போம். ப்ரோ ப்ரோ போயிட்டேன் ப்ரோ. ப்ரோ பாய் 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 ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ தானா? ப்ரோ போயிட்டேன் ப்ரோ. பாய் 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 ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் பாய் பாய். ஓகேப்பா. வாங்க 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 எல்லாரும் போகலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பை பை சொல்லுங்க.
ஓகேங்க அவ்வளோதாங்க. வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நான் ப்ரோ மாதம் இருந்துச்சா? மழை இல்லையா? மழை பெய்யுதுடா? இல்லை இல்லை வாங்க வேறு லெவலாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். எனக்கு புரியல. அந்த ரூமில் வந்து நம்ம பேக் இருக்குது. அவர் எங்கே இருக்கார்? வாட்ச்மேன் அண்ணன். இவர் தானே வாட்ச்மேன் இல்லையா? அவர்